பிளேன்ஸ்பரோ தமிழ் குழு வழங்கும் அமெரிக்காவின் பொங்கல் விடுமுறையா ஒரு கற்பனை நாடகம். குழந்தைகள் உண்மையாக சிந்தித்து செயல்படும் பொழுது உலகத்தை மாற்றுவது சுலபமாகிவிடுகிறது. அதிலும் அமெரிக்காவில் வாழும் இந்திய வழி வந்த குழந்தைகள் தனது பாரம்பரியம் மிக்க இந்திய வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் மேற்கத்திய வாழ்க்கை முறையில் கலக்கும் அழகே தனிதான். நாளை பொங்கல். வாருங்கள், திரு சுவாமிநாதன் அவர்கள் வீட்டு குழந்தைகள் செல்வி ஜனனி, அருண் மற்றும் நிகில் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க. நம்ம இந்தியாவில் இல்லைனாலும் நமக்குள்ள பண்டிகை எல்லாம் கொண்டாடாம இருக்கக்கூடாது. புரியல? சும்மா வெட்டி பேச்சு பேசாம போய் தூங்க, சீக்கிரமா எழுந்துக்கணும். பொங்கலுக்கு கொண்டாடுறாங்க தெரியுமா? சூரிய பகவானுக்கு தேங்க்ஸ் சொல்ல. ஆமா, இதுவும் ஒரு வகை தேங்க்ஸ் கிவிங் தான். சூரியன் இல்லைன்னா எப்படி கிராப்ஸ் பண்ணலாம்? அரிசி இல்லைன்னா நம்ம எப்படி சாப்பிடுறது? அது மட்டும் இல்ல, பொங்கல் 4 நாட்களுக்கு கொண்டாடுவாங்க. முதல் நாள் போகி. அன்று வீட்டில் இருக்கும் பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு வீட்டை சுத்தம் செய்து அலங்காரம் பண்ணுவாங்க. கொஞ்சம் அம்மா சொல்றது கேள்வி கண்டத்துல ஃபோக்கஸ் பண்ணாம. 2வது நாள் பொங்கல். அன்னைக்கு சூரியனுக்கு புது அரிசியில பொங்கல் செய்து நன்றி சொல்வோம். 3வது நாள் மாட்டுப் பொங்கல். உழவர்களுக்கு உதவியா இருப்பது மாடுதான். இதுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்லட்டுமா? ஒரு முறை சிவபெருமான் பசுவா என்னும் தன்னுடைய சேவகனை உலகத்துக்கு சென்று ஒரு பறையடைய சொன்னார். அதாவது மனிதர்கள் எல்லாம் வருடத்தில் ஒரு முறை சாப்பிட வேண்டும், தினமும் குடிக்க வேண்டும் என்று. ஆனால் நம்ம பசவா மாற்றி சொல்லிட்டாரு. அதாவது உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் தினமும் சாப்பிட வேண்டும், மாதத்தில் ஒரு முறை தலைக்கு குதிக்க வேண்டும். ஏய் பசவா, மாற்றி சொல்லிட்டேன். மனிதர்கள் தினமும் சாப்பிட்டால் அரிசிக்கு பஞ்சம் வந்துவிடும். அதனால் நீ போய் மனிதர்களுக்கு உதவி செய்ய மாடாப்பிரர்கள் கடவா. நம்ம அருள் மாதிரி தானே இருக்கான். டீச்சர் சொல்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொஞ்சம் இருக்கான். ஏய் சூப்பர். அருள் நிக்கில் சண்டை போடாம அம்மா சொல்றது கேளுங்க. சரி வா, நாங்க அம்மா சொல்றது கேட்கணும். போய் தூங்கலாம். 4வது நாள் காணும் பொங்கல். அன்னைக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸ் சேர்ந்து வெளியே சென்று மகிழ்வார்கள். அம்மா, நம்ம பார்க்க நம்ம கிட்ட மாறி வெளியே போய் பார்க்க அமெரிக்காவில் ரிலேட்டிவ்ஸ் இல்லை. வெளியே போக நல்ல வெதர் இல்லை. ரொம்ப முக்கியமாக பொங்கலுக்கு ஸ்கூல் லீவ் இல்லை. இது எல்லாரும் இருந்து எதுக்கு நம்ம பொங்கல் கொண்டாடணும் எனக்கு புரியவே இல்லை. என்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை. நீ தூங்குவையோ இல்லையோ சீக்கிரமா எழுந்துக்கணும். பீரியட். பொங்கல் அன்னைக்கு ஸ்கூலா? நெவர். இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பொங்கல்
produce more food. Wow, very nice. எனக்கும் கொஞ்சம் தமிழ் தெரியும். தமிழ்ல பேசாமா? ஓ நல்லது. இதோ இண்டஸ்ட்ரி பொங்கல் லீவ் இது என்னோட பெட்டிஷன். நீங்க எல்லாரும் அப்படி நினைக்கிறீங்களா? சூரியன் இல்லாத இடத்திலேயே கிரீன் ஹவுஸ் மூலமா காய்கனிகளை வளர்க்க முடியும் என்றால் நாம இண்டஸ்ட்ரீஸ்க்கு நன்றி சொல்லணும் இல்லையா? எங்களுக்கு பொங்கலுக்கு லீவ் வேணும். ஒரு சின்ன நிலத்துல கெமிக்கல்ஸ் போட்டு எவ்வளவு நிறைய காய்கறி வளர்க்கிறோம். அதனால the industries always deserve thanks. எங்கேயோ விளைந்த பழங்கள் கெட்டு போகாம இருக்க கெமிக்கல்ஸ் போட்டு இங்க கொண்டு வருது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் தானே. எங்களுக்கு லீவ் வேணும். இல்லைன்னா இந்தியாவில் இருக்கிற இனிப்பான மாம்பழத்தை இந்த நியூஜெர்சியில் நான் சாப்பிட முடியுமா? எங்களுக்கு லீவ் வேணும். ஆக்சுவலி டீச்சர், எங்களுக்கோ அந்த பசவா இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் நாடா வளர்க்கணும். அந்த நிச்சயமாக வளர்க்கணும். எங்களுக்கு பொங்கலுக்கு ஸ்கூல் லீவ். நாங்கள் சொல்லி இருக்கிறது கண்டிஷனல் டான்ஸ் மட்டும்தான். கடைசி பக்கம் பார்க்குறீங்களா? இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு நிறைய நன்மைகள் தருகிறது. ஆனா அந்த நன்மைகள் கொடுமையான வியாதியும் வருது. இந்த நன்மையை சரி செய்ய நாங்க ரிக்வெஸ்ட் கேட்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சூழலோட உங்களுக்கும் பொங்கல் அன்னைக்கு சொல்லுவோம். Can you make yourselves ready with this? ஆமா, எங்களோட நன்றிக்கு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி பாத்திரமாக முடியுமா? நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கைக்கு இந்த இண்டஸ்ட்ரி தான் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நம்ம பசிக்க உணவு கொடுக்கறது அது நம்ம ஆயுள பாதிக்காம இருக்கிறது யோசிக்கணும்ல. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா விளைச்சல் அதிகமாகவும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகவும் இருக்கே தவிர நம்ம உடல் நலத்துக்கு நல்லதா இருக்கோ ஏன்? இது ஒரு ரொம்ப பெரிய தாள். இதை பத்தி ஏற்கனவே நிறைய டிபேட் போயிட்டு இருக்கு. ஆனா குழந்தைகிட்ட இருந்து வருது இதான் முதல் தடவை. அதனால நம்ம என்ன பண்ணலாமா, நம்ம நீ ஸ்கூல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவங்க ஒப்பீனியன் வாங்கி அவங்க சப்போர்ட் வாங்கிட்டு நம்ம எங்கள் அத்தாரிட்டிஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணலாமா? நிச்சயமா என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஐ ப்ராமிஸ் டு டூ மை பெஸ்ட். ரொம்ப நன்றி. தலைமை ஆசிரியரின் முயற்சியால் குழந்தைகள் தந்த பெட்டிஷன் நாட்டின் சிந்தனை புரட்சியை ஏற்படுத்தியது. இந்த குழந்தைகளின் உண்மை பேச்சு அமெரிக்காவில் இருக்கும் கெமிக்கல் மற்றும் ஃபுட் இண்டஸ்ட்ரியின் ஆழ் மனதை தொட்டுவிட்டது. அவர்கள் புதிய ஆராய்ச்சியில் இறங்கி இரவு பகலாக உழைத்து கெமிக்கலின் நச்சுத்தன்மையை உணவுப் பொருட்களிலிருந்து நீக்கி நிலைமையை சீர் செய்தனர். உலகெங்கும் நோய்கள் குறைந்தது. அமெரிக்க அதிபர் குழந்தைகள் சொன்னது போல இந்த இண்டஸ்ட்ரி நமது நன்றிக்கு பாத்திரமானதை உணர்ந்தார். அடுத்த ஆண்டில் இருந்து ஒவ்வொரு ஜனவரி 15ஆம் நாளும் அமெரிக்காவில் இண்டஸ்ட்ரி பொங்கல் விடுமுறை என்று அறிவித்தார். இதோ திரு சுவாமிநாதன் வீட்டில் அம்மா எப்போதும் போல நாளைக்கு சீக்கிரமா எழுப்பி விடுவேன். ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருக்கடா. நாளைக்கு இண்டஸ்ட்ரி பொங்கல் ஆச்சு. ஸ்கூல் லீவ் தெரியும்.
ஐயா நிலைக்கிறேன். Laksha Maharaj, Karika Raman, Meekakshi Ramasubramanian, Pooja Harikrishna, Anushka Karthik, Kritik Raman, Shravan Pradeep,